Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்களை ஒப்படைக்க இன்றே கடைசி நாளாகும். நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய SIR பணியின் காலக்கெடு கடந்த 4ஆம் தேதி முடிவடைய இருந்த நிலையில் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் 6,40,84,624 பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் 99.55% படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்டுள்ளன. இந்த SIR படிவங்களை பெறுதல், பதிவு செய்யும் பணிகள் வெள்ளிக்கிழமைக்குள் நிறைவடைகிறது. தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வருகிற 16ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. ஜனவரி 15 வரை ஆட்சேபங்கள், பெயர் சேர்க்கை, பெயர் நீக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கலாம் எனவும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,467 75,035 உயர்ந்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இதில் 1,200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள பகுதிகளில் புதிய சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்புக்கு பிறகு 6,648 புதிய சாவடிகள் உருவாக்கப்பட்டதுடன் 80 சாவடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2,509 சாவடிகள் இடம் மாற்றப்பட்டன. பிரிவுகள் மறுசீரமைக்கப்பட்டதால் 7,752 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக வாக்குச்சாவடிகளில் 6,568 நிகர உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும், மாநிலத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடிகள் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைவதால் எந்தவொரு வாக்காளரும் வாக்களிக்க 2 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.